வாங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது ஒரு பழங்கால ஆபரேட்டிங் சிஸ்டம். இந்த 6 கருவிகளும் எப்படி பிரபஞ்சத்தோட ரகசியங்களை நமக்கு காட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாஃப்ட்வேர் 3000 வருஷமா ஒரே ஒரு பக்கு கூட இல்லாம ஓடிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்? நம்ப முடியுதா? வேதங்கள் தான் அந்த காலத்து இந்திய ஞானத்தோட ஒரிஜினல் சோர்ஸ் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சின்ன பிழை கூட இல்லாம பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வேதாங்கங்கள். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். வேத காலத்தோட கடைசில இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் அவுடேட்டடாக ஆரம்பிச்சது, சில முக்கியமான பக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இதுக்கு உடனடியா ஒரு சிஸ்டம் அப்கிரேட் தேவைன்னு. ஸோ இந்த சிஸ்டம் அப்கிரேட் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு டைம்லைன்ல பார்க்கலாம். பாருங்க, காலம் போக போக மொழிங்கிறது மாறிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒரிஜினல் அறிவை அப்படியே பாதுகாக்கணும்னா ஒரு பெரிய சிஸ்டம் அப்கிரேட் தேவைப்பட்டுச்சு. அதுதான் நடந்தது. அப்போ என்னென்ன பிரச்சனைகளை அந்த முனிவர்கள் ஃபேஸ் பண்ணாங்க தெரியுமா? முதல்ல உச்சரிப்பு. ஒரு சின்ன டோன் மாறினா கூட போதும், ஒரு ஆசீர்வாதம் சாபமா மாறிட வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, மந்திரத்தோட மொத்த பவருமே போயிடும். இது எவ்வளோ பெரிய சிக்கல்! இந்த பிரச்சனைகளை சரி செய்யத்தான் நம்ம வேதிக் OS வருது. அதோட முதல் 2 டூல்ஸை பத்தி முதல்ல பார்ப்போம். இதை நாம சிஸ்டத்தோட இன்புட் அவுட்புட் டிரைவர்ஸ்னு சொல்லலாம். அதாவது உள்ள போறதும் வெளியே வர்றதும் பர்ஃபெக்டா இருக்கணும். முதல்ல வர்றது சிக்ஷா. சிம்பிளா சொன்னா இது சவுண்ட் சயின்ஸ். நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ஆடியோ டிரைவர் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் இதுவும். சரியான உச்சரிப்பு, சரியான ஏற்ற இறக்கம், சரியான மெட்டு எல்லாத்தையும் இதுதான் பார்த்துக்கும். இதோட வைப் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற ஆட்டோ டியூன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா இது நம்ம மூளைக்குள்ளேயே வேலை செய்யும். சமஸ்கிருதத்துல ஒரு சின்ன பிட்ச் மாறினா கூட ஒரு ஆசீர்வாதம் சாபமா மாறிடும். அந்த மாதிரி ஒரு கிளிச் வராம பாத்துக்கிறது தான் சிக்ஷாவோட வேலை. அடுத்து சந்தஸ். இது தாளம், அதாவது ரிதம் பத்தின அறிவியல். ஒரு பாட்டுக்கு எப்படி BPM, அதாவது பீட்ஸ் பர் மினிட் முக்கியமோ அதே மாதிரி வேத மந்திரங்களுக்கு சந்தஸ் முக்கியம். இதுதான் அந்த மந்திரத்தோட கால்கள் மாதிரி, அதை சரியான வேகத்துல கொண்டு போகும். இதோட வைப் எப்படி இருக்கும்னா, ஒரு ரேப் பாட்டில் இருக்கிற ஃப்ளோ மாதிரி யோசிச்சு பாருங்க. ரேப்பர் பீட்டை தவற விட்டா அந்த பாட்டே காலியாயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ரிதம் தான் தகவல்களை நம்ம மனசுல ஸ்டிக்கி ஆக்குது. அதனால தான் வாய்மொழியா இதையெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருந்துச்சு. சரி, இப்போ சவுண்ட் அண்ட் ரிதம் பார்த்தாச்சு. அடுத்து மொழி மற்றும் லாஜிக். நம்ம OSஓட கோர் ப்ராசஸர் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த 2 டூல்ஸையும் நாம ஒரு கம்பைலர் மற்றும் சர்ச் என்ஜின் மாதிரி பார்க்கலாம். முதல்ல வியாக்கரணம். இதுதான் அந்த காலத்து கம்பைலர். ஒரு மொழியோட கிராமர், வார்த்தைகள் எப்படி உருவாகணும், வாக்கியங்கள் எப்படி அமையணும்னு இதுக்குன்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் இருக்கு. அதை செட் பண்றது தான் வியாக்கரணம். இதோட வைப் பழங்கால உலகத்தோட கிராமர்லி மாதிரி, ஆனா அதை விட பல மடங்கு பவர்ஃபுல். பாணினியோட அஷ்டாத்தியாயிய உலகத்தோட முதல் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்னே சொல்வாங்க. எப்படி கோடிங்ல ஒரு செமிகோலன் மிஸ் ஆனா மொத்த கோடும் பிரேக் ஆகிடுமோ அதே மாதிரி தான் மொழியில இலக்கணம். சரி, அடுத்த டூல் நிருக்தம். காலம் மாறும்போது வார்த்தைகளோட அர்த்தமும் மாறும் இல்லையா? அந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. இதை ஒரு விக்கி இல்லைன்னா ஒரு சர்ச் என்ஜின் மாதிரி வச்சுக்கோங்க. பழைய வழக்கொழிஞ்சு போன வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இதுதான் சொல்லும். இதோட வைப் எப்படி இருக்குன்னா, ஒரு வார்த்தை மேல கிளிக் பண்ணி அதோட முழு ஹிஸ்டரியையும் உண்மையான டெஃபினேஷனையும் பார்க்குற மாதிரி. இதனால தப்பான அர்த்தம் வர்றதும் ஃபேக் நியூஸ் பரவறதும் தடுக்கப்படுது. முனிவர்கள் என்ன சொல்ல வந்தாங்களோ அது அப்படியே நமக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ கடைசி 2 டூல்ஸ்க்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் தியரி. இனிமே பார்க்க போறது பிராக்டிக்கல். அதாவது இந்த அறிவெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றது. இதுதான் இந்த OSஓட யூசர் இன்டர்ஃபேஸ். அதுல முதல்ல வர்றது ஜோதிஷம். இது டைமிங் பத்தின அறிவியல். வானியல், கணிதம் எல்லாத்தையும் வச்சு எந்த சடங்க எந்த நேரத்துல செய்யணும்னு துல்லியமா கணக்கிடும். இப்ப நம்ம யூஸ் பண்ற GPS மற்றும் கேலண்டர் ஆப் மாதிரி தான் இதுவும். இதோட வைப் எப்படி இருக்கும்னா, நாசா டேட்டாவோட சிங்கான ஒரு கூகுள் கேலண்டர் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அண்ட சீரமைப்பு நேரத்துல, அதாவது ஒரு சங்கராந்தி மாதிரி நேரத்துல சடங்கு செஞ்சா அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் பல மடங்கு அதிகமாகும்னு அவங்க நம்பினாங்க. அண்ட் ஃபைனலி கல்பம். இதுதான் இந்த சிஸ்டத்தோட பிராக்டிக்கலா செயல் சார்ந்த பகுதி. வேத முறைப்படி ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்ற ஒரு ஹவு டு கைடு இது. ஒரு யூசர் மேனுவல் இல்லனா FAQ மாதிரி. இதோட வைப் எப்படி இருக்கும்னா, ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு ஆரம்பிச்சு ஒரு அரசாங்கம் எப்படி இயங்கணும்னு வரைக்கும் எல்லாத்துக்கும் இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடா இருந்துச்சு. தத்துவங்களை எல்லாம் வெறும் பேச்சோட நிறுத்தாம அன்றாட பழக்க வழக்கமா மாத்துனது கல்பம் தான். சோ இப்போ உங்களுக்கு இந்த 6 கருவிகளும் என்னன்னு புரிஞ்சிருக்கும்.
இந்த பழமையான ஆபரேட்டிங் சிஸ்டம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது, அதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு சம்மரி பாப்போமா? இப்போ ஒரு குயிக் ரீகேப். நம்ம வேதிக் ஓஎஸ்ல என்னென்ன இருக்கு? சிக்ஷா, அது நம்ம ஆடியோ டிரைவர், உச்சரிப்பு பிழைகளை சரி செய்யுது. சந்தஸ், நம்ம பிபிஎம், தாளம் தப்பாம பாத்துக்குது. வியாக்கரணம், நம்ம கோட் கம்பைலர், கிராமர் எரர்ஸ் இல்லாம பண்ணுது. நிருக்தம், சர்ச் இன்ஜின், வார்த்தைகளோட அர்த்த குழப்பத்தை நீக்குது. ஜோதிஷம், நம்ம ஜிபிஎஸ் மற்றும் கேலண்டர், சரியான நேரத்தை காட்டுது. கடைசியா கல்பம், நம்ம யூசர் மேனுவல், என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெளிவுபடுத்துது. பாத்தீங்களா, ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். 3000 வருஷத்துக்கும் மேல கிட்டத்தட்ட எந்த ஒரு மாற்றமும் சிதைவும் இல்லாம ஒரு அறிவு கருவூலத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான சாதனை. வேற எந்த பண்டைய நாகரிகத்திலையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததா சரித்திரமே இல்ல. அப்போ இதிலேந்து நமக்கு என்ன தெரிய வருது? அந்த முனிவர்கள் வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டும் கிடையாது. அவங்க மாபெரும் சிஸ்டம் ஆர்கிடெக்ட்ஸ், விஞ்ஞானிகள், மொழியியலாளர்கள். அறிவ காலத்துக்கும் அழியாம பாதுகாக்க ஒரு ஃபைல் சேஃப் சிஸ்டத்தை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதுவே பண்டைய இந்தியாவோட ஞானத்துக்கான ஒரு ஓஎஸ்னா, இதே மாதிரி இன்னும் நாம கண்டுபிடிக்காம புரிஞ்சுக்காம எத்தனையோ மாஸ்டர் டூல் கிட்ஸ் காத்திருக்கலாம் இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.